ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் எஃப்கர் சாய் மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்களா, மறக்காம சேனல் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ ஆஃப் IPL 2025 ப்ரிவ்யூ சீரிஸ் வந்தாச்சு. எஸ், நான் உங்ககிட்ட ரீசெண்டாக இந்த மந்தில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். நெக்ஸ்ட் 2.5 months நம்ம சேனலில் ஃபுல்லாகவே IPL ரிலேட்டட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் இருப்போது. அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து எல்லா டீம்ஸோட ப்ரிவ்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேட்ச் ஆன் மேட்ச் ப்ரிவ்யூ, ரிவ்யூ, அனாலிசிஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் 8 டீமோட ப்ரிவ்யூ பண்ணிட்டோம். அதாவது இந்த சீசனில் இருக்க 8 டீமோட ரெண்டாக ப்ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் 4 வீடியோ ப்ரிவ்யூ பண்ணியாச்சு. அதில் 8 டீம் கவர் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் வீடியோ. ஸோ இதில் வந்து 10 டீம்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இந்த 2 டீம் யாரும் வீடியோக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் IPL ஃபீவர் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா கேப்டன்ஸும் வந்துட்டாங்க, டீம் பிளேயர்ஸும் ரெடி. அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் ஃபோட்டோ ஷூட் மீட்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் KKR RCB சாட்டர்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் காலகாலமாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் செரமனிலாம் பேசிட்டு வச்சுருக்காங்க. ஸோ IPL 2025 வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஃபேன்ஸ் கிட்ட அந்த வைபு கிரேஸ் பயங்கரமாக போகுது. தலை தோனி ஃபேன்ஸ், விராட் கோலி ஃபேன்ஸ், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிடுங்க. மகா ஃபேன் வாரி நடக்க போகுது. நெக்ஸ்ட் 2.5 months சூப்பராக போக போகுது IPL. அதில் நோ டவுட் அபவுட் இட். பக்காவாக போய் எல்லாம் 2 மாதம் சந்தோஷமாக இருந்தால் சரி. ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ எந்த 2 டீம்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி. இந்த 2 டீம் பற்றி என்ன போட்டிருந்தேன்னா, இந்த 2 டீமோட ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ், பிளேயிங் 11 ப்ரிவ்யூ, டீமோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்களா, இவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். மற்ற வீடியோ இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி KKR, GT, SRH, RCB, DC, RR இந்த 3 வீடியோவும் போட்டிருக்கேன். இதோட 3 இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ என்ன 2 டீம் பெண்டிங் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த 2 டீம் பற்றி பேசாத நாளே கிடையாது. நான் IPL இந்த 2 பற்றி பேசாமல் யாருமே இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசிஸ் இந்த 2 டீமுமே. காலங்காலமாக இந்த 2 டீம் தான் IPL டாமினேட் பண்ணிட்டு வராங்க. பட் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஸ்லம்ப் ஃபேஸ் பண்ணாங்க. பட் இந்த சீசன் 2 டீமுமே டிட்டர்மின்டாக இருக்காங்க ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பவர் ஹவுஸ் அண்ட் கடப்பாரேஸ் ஆஃப் அ டீம் தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கே தெரியும் யார் பற்றி நான் பேச போகிறேன்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி தாங்க பேச போகிறோம். IPLோட ஒரு பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்னால் இவங்க 2 பேர் தான். ஏன்னா 2 டீமே ஈச் 5 கப் வச்சுருக்காங்க. 6th கப்புக்காக 2 டீமே லாஸ்ட் இயர் வந்தாங்க. பட் 2 பேராலும் ஜெயிக்க முடியல. இந்த வருஷம் அந்த 6th கப் யாராவது ஜெயிச்சுட்டு IPLோட சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸின்னு ஒருத்தர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை ஷேர்ட் தான் இருக்க போதா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் குவிஸ் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டைம் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, IPL ஹிஸ்ட்ரியிலே எந்த ஒரு டீம் வந்து நிறைய பர்பிள் கேப்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா CSK 4 வாங்கியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் அரவிந்த் ஒருத்தர் சொன்னால் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கான ஃபைனல் குவிஸ் செக்ஷன் ப்ரிவ்யூ வீடியோவில் என்னென்னு கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வருஷம் வந்து CSK மும்பை ஒரே ஒரு தடவை தான் IPL ஹிஸ்ட்ரியிலே ஆடினாங்க. எங்கே 2022-24 முன்னாடி இந்த 2 சீசன்ஸில் அவங்க ஒவ்வொரு மேட்ச் தான் ஆடிருப்பாங்க. பட் ஓவரால் இந்த 2 சீசனுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்து ஒரே மேட்ச் தான் ஆடினாங்க. மற்ற எல்லா இயருமே அவங்க 2 மேட்ச் சாலிட் ஆடுவாங்க லீக்ல. அது எந்த வருஷம் என்ன எது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆன்சரோட வரேன். ஸோ ஃபஸ்ட்டு CSK கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரான்ச்சைசி. IPL ஃபஸ்ட்டு டாமினேட் பண்ண ஃப்ரான்ச்சைசி. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஜாயின் ஆனாங்க. பார்த்தீங்கன்னா 3 வருஷமே கன்சிஸ்டண்டாக செமிஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10-11 கப் அடிச்சாங்க. 12-13-14-15 கொஞ்சம் ஸ்லம்பாக இருந்தது. 16-17 பேன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 18 திரும்பி ஒரு கப்பு, 19 ஃபைனல்ஸில் தோத்தாங்க. 20 செமிஸ் கூட போக முடியல ஃபஸ்ட் டைம். 21 கப்பு, 22 செமிஸ் போக முடியல. 23 கப்பு, 24 செமிஸ் போக முடியல. ஸோ இந்த பேட்டர்ன்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து CSKோட ஃபிக்சர்ஸ் பார்த்துலாம் எல்லாமே அசம்பிள் ஆவாங்க CSK ஃபேன்ஸ். ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட வச்சுருக்காங்க. எங்கே நம்ம சிங்கார சேப்பாக்கில் 23rd March, அதாவது சண்டே நைட்டு மஜாவான மேட்ச்சு. 2வது மேட்ச்சு RCB கூட 28th March ஃப்ரைடே. 2 பிளாக் பஸ்டர் மேட்ச்சு. அதுக்கப்புறம் அவே மேட்ச் அப்படியே வந்துடும். ஸோ CSKோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா GTயோட May 18 சண்டே ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ CSKக்கு இந்த வருஷம் ஹோம் மேட்ச் யாரான்னு பார்த்தீங்கன்னா MI, RCB, DC, KKR, பஞ்சாப், SRH, RR. CSK ஃபேன்ஸ் ஷெட்யூலை நோட் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்குவாடுக்குள்ளே போவோம். ஸ்குவாடு பற்றி பேசிடுவோம். நம்ம ஆக்சுவலி ப்ரிவ்யூ ரிவ்யூ எப்பவுமே ஆக்ஷன் முடிஞ்சே பண்ணிட்டோம். பட் திருப்பியும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் ரீட்டைன் பண்ணாங்க. பத்திரானா, சிவம் டூபே, தோனி, ஜடேஜா 5 பேர் ரீட்டைன் பண்ணாங்க. ஆக்ஷனில் எடுத்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ரச்சின் ரவீந்திரா திருப்பி எடுத்திருக்காங்க, டெவான் கான்வே திருப்பி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ராகுல் திரிபாதி நல்ல பிக்கு, அதுக்கப்புறம் ஆண்ட்ரே சித்தார்த் தமிழ்நாடு யங்ஸ்டர், ஷேக் ரஷீத். விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் வன்ஷ் பேடி எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க குவிச்சு வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. எத்தனை ஆல்ரவுண்டர்ப்பா. ஆனால் ரொம்ப சந்தோஷமானது அஸ்வின் திரும்பி எடுத்திருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பேக் ஆஃப் த வாரியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ், சாம் கரன், தீபக் கூடா, ஜேமி ஓட்டன், விஜய் சங்கர், ஸ்ரேயஸ் கோபால். பவுலிங் ஒரு லைனப்பே எடுத்து வச்சுருக்காங்க சிஎஸ்கே. நாகர்கோட்டி, முகேஷ் சோதி, நேதன் லீஸ், குர்ஜப்னீத் சிங், கலீல் அஹமத், நூர் அஹமத், பத்திரானா. இதுதான் சிஎஸ்கேவோட ஸ்குவாடு. ஸோ இதுலேருந்து ஒரு பெஸ்ட் லெவல் வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சிஎஸ்கேக்கு. உங்களோட சிஎஸ்கே பெஸ்ட் பிளேயர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எந்த கரெக்டாக தப்பானு சொல்லுங்கள். ஸோ ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல் கான்வேயோட ரச்சினேந்திரா ஃபார்மில் இருக்கான்னு சொல்லிட்டு ரச்சினோட தான் போவாங்க. ரச்சினேந்திரா, ருத்துராஜ் கேக்கார்டு ஓப்பனிங். 1 down ராகுல் திரிபாதி. நம்பர் 2 காட்டான் சிவம் துபே. நம்பர் 5 தீபக் கூடா. நம்பர் 6 சாம் கரன் சுட்டி குழந்தை பேக் டு சிஎஸ்கே. நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 8 தல தோனி. நம்பர் 9 அஸ்வின். நம்பர் 10 நூர் அஹமத். நம்பர் 11 கலீல் அஹமத். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர் தான் சிஎஸ்கே ஆடுறாங்க. இவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மத்தீஷா பத்திரானா ஆடலாம், இல்லைனா ஜேமி ஓட்டன் ஆடலாம். பட் ஒரு பவுலர் தான் இம்பாக்ட் பிளேயர் ஆடுறது சிஎஸ்கேக்கு பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்கே கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதே நம்ம தலை கிட்ட இருந்தாங்க. ஏன்னா தலை வந்து எப்பயுமே லாஸ்ட் சீசன்றோம். அவரும் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு நான் இன்னும் ஆடுவேன்றாரு. நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வருஷமும் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த வருஷம் வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் கீப்பிங் பண்ணி கொஞ்சம் இன்ஜுரியில் சஃபர் பண்ணார். பட் இந்த வருஷம் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா டெவான் கான்வே வச்சிருக்காங்க, அண்ட் ஆல்சோ யங்ஸ்டர் வன்ஷ் பேடியும் வச்சிருக்காங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு பண்ணிட்டு போகலாம். தோனி கிட்ட இந்த சீசன் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம்? ஒரே ஒரு 50, ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு 50, அதுக்கப்புறம் ஓவரால் ஒரு 10-15 6 லீக் முழுக்க மேட்ச்சுக்கு அப்பப்போ 2 6 அடிச்சு ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணால் போதும். இதுக்கு மேலே தலைக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே இல்லை. 2-3 50 போட்டாலும் சந்தோஷம். பட் தலை பியூர் 50, அதுக்கப்புறம் வண்டியாக 6 அடிச்சா நல்லாயிருக்கும் இந்த சீசன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து போவோம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு ட்ரீம் சீசனாக இருந்தது. கேப்டன்சி வேணால் ஃபெயிலியராக இருக்கலாம், பட் பேட்டிங்கில் அரௌண்ட் 500+ ரன்ஸ் அடிச்சார். பட் அப்பவும் டீம் செமிஸ் வர முடியல. ஸோ இந்த தடவை ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டுமே அடிச்சார், யாருமே அடிக்கல லாஸ்ட் இயர். கான்வேவோ வச்சிருந்தோம். ஸோ இந்த தடவை அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா லாஸ்ட் இயர் பண்ண சேம் ருத்துராஜ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இந்த தடவை கொஞ்சம் கேப்டன்சி நல்லா பண்ணுவோம். லாஸ்ட் டைம் ரொம்ப சொல்லிவிட்டா கேப்டன்சி, ஸ்பின்னர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணல, பேசர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த தடவை கேப்டன்சியில் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். பேட்டிங் ஷோர் ஷாட்டாக ஒரு 500 ரன்ஸ் கண்டிப்பாக அடிச்சுவார் ருத்துராஜ் கேக்வாட், அதில் டவுட்டே கிடையாது. கேப்டன்சி மட்டும் நான் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவேன். இம்ப்ரூவ் பண்ணனா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இது ஒரு நல்ல சீசன் ஆகும். பட் ருத்துராஜோட கேப்டன்சி ரொம்ப மெயின் பேட்டிங்கை விட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் நியூசிலாந்து ஜோடி டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா. இவங்க 2 பேர்லேயே லாஸ்ட் இயர் மகா சொதப்பலான சீரீஸ். ரச்சின் ரவீந்திரா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் விட்டுலாம். பட் கான்வே என்னாச்சுன்னு தெரியல. இன்ஜுரி ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அவருக்கு 2-3 மேட்ச் ஆட்டி இன்ஜுரி ஆனாலும் அதுக்கப்புறம் ஆளே காணும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா SA20 இருக்கட்டும், சாம்பியன்ஸ் இருக்கட்டும், சுத்தமாக ஃபார்மில் இல்லை டெவான் கான்வே. ஸோ ரச்சின் ரவீந்திரா செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ இட்ஸ் ஈஸி டு சே ரச்சின் வில் பிளே. பட் யார் ஆனாலும் சரி, நான் ஒன்றே வந்து எதிர்பார்க்குறேன், கன்சிஸ்டன்சி இல்லைனா கூட பரவாயில்ல, அப்பப்போ 50s அடிக்கணும், நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். லாஸ்ட் இயர் எதுவுமே இல்லை, இந்த தடவை அதை மெயின்டைன் பண்ணணும். 2 பேர்கிட்டேருந்துமே ஒரு 400+ ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சப்போஸ். ஆனால் இல்லைனா ஓகே யாராவது ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பட் ஓப்பனிங் கண்டிப்பாக ரொம்ப வீக்காக இருந்த லாஸ்ட் இந்த வருஷம் அதை டெவலப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவம் துபே கிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. ஸ்பின்னர்ஸ் வந்தால் அடிப்போலி தான், மனுஷன் 6 அடிப்பாப்பில். பேசர்ஸுமே இப்போ நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டார் சிவம் துபே. பட் அவருக்கு பவுலிங் கொடுக்கறதுக்கு ப்ராப்பர் பேட்ஸ்மேனாக தான் ஆட வைக்கிறாங்க. பட் அதுவே போதும், ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு சிவம் துபே லாஸ்ட்டு நல்லா தான் ஆனார். வண்டியாக 6 அடிக்கிறாரு, தேவைப்படும் போது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாரு. அதே மாதிரி க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸில் டீமை பைல் அவுட் பண்ணுறாரு. ஸோ ரூபே கிட்டேருந்துமே நான் இந்த வருஷம் சின்ன நாக்ஸ் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 20, 30, 40 எல்லாம் 50, 60 அடிச்சாலும் சந்தோஷம் தான். கன்சிஸ்டன்சியாக ஒரு 2 மேட்ச் அடிச்சா போதும், டூபே நல்லாயிருக்கும். மற்றபடி அவர்கிட்ட ப்ராப்ளம் இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக ஆடி கொடுத்துருவார். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் டூவோ ராகுல் திரிபாதியும் தீபக் கூடா. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க அதுதான் கேள்விக்குறி. ஏன்னா 2 பேருமே சையத் முஷ்டக் அலிலுமே சுமாராக தான் ஆனாங்க. லாஸ்ட் IPL மகா சுமாராக ஆனாங்க. திரிபாதி ஆச்சு பரவாயில்ல, செமிஸ்ல ஃபைனல்ஸ்னு ஏதோ கொஞ்சம் அடிச்சாரு. கூடலாம் எங்கே இருந்தாருன்னே தெரியல லாஸ்ட் இயர். ஸோ இந்த 2 பேருமே கன்ஃபார்ம் பிளேயிங் லோன் மெட்டீரியலாக தான் இருக்காங்க. பட் 2 பேருமே ஃபார்முக்கு வரக்கூடிய பெஸ்ட் டீம் சிஎஸ்கே தான். நம்ம டீமில் யார் ஃபார்மில் இல்லையோ எல்லாம் வர வச்சுருவாங்க. ஸோ ஐ திங்க் ராகுல் திரிபாதி வில் ஹேவ் அ கிரேட் சீசன் ஒன். எனக்கு ஒரு தோணுது, மேபி நடந்தால் நல்லாயிருக்கும். தீபக் கூட கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் வீக்னஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் டீமில். என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இந்த சீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோக்கல் டேலண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த், நம்ம தமிழ்நாடு பையன், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், தமிழ்நாடுக்குலாம் நல்லா ஆனார். பட் அவர் மோஸ்ட்லி பெஞ்ச் தான். நல்ல டேலண்ட்டு, நல்ல ப்ராஸ்பெக்ட். ஷேக் ரஷீத் காலங்காலமாக டீமில் இருக்கார். பட் பாவம் இவருக்கும் மேட்ச் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல பிளேயரு. அதுக்கப்புறம் வன்ஷ் பேடி பேக்கப் விக்கெட் கீப்பர், அதாவது லாஸ்ட்டில் இருப்பார்
இருக்கார் பாருங்க ரைட் சைடில், அவர் தான் வன்ஸ்பேடி. நடுவில் செகண்ட் வந்து ஆண்ட்ரே சித்தார்த், தேர்டு ஷேக் ரஹீத். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவர் வந்து ராமகிருஷ்ணா கோஷ், இவர் வந்து ஒரு லோக்கல் பவுலர், மகாராஷ்டிரா டீம். ருத்ராஜ் செட் பண்ணி எடுத்தார், சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஆல்ரவுண்டர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் காப்பாற்ற போகிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா சார் ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் இல்லாமல் பண்ணோம். ஏன்னா ஜடேஜாவுமே போன வருஷம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஓவராலே ஒரு 7-8 விக்கெட் தான் எடுத்தார். அது ரொம்ப ஒரு ஆர்டினரி சீசன் ரவீந்திர ஜடேஜாக்கெலாம். பேட்டிங்குமே அவர் அந்தளவு கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. ஸோ இந்த ஜடேஜா மறந்துட்டு இப்போ கரண்ட்டாக 2025 ஃபார்மில் இருக்க ஜடேஜா வைக்கணும். சாம்பியன்ஸ் ஆஃபீல்னால் அவ்வளோ சூப்பராக பவுலிங் போட்டார். ஸோ அந்த ஜடேஜா வரணும். எக்கனாமிக்கலாக போட்டால் கூட பரவாயில்ல, ஜடேஜா விக்கெட் எடுக்கணும். ஆனால் ரன்னு லீக் பண்ணக்கூடாது, பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நான் அதுதான் ஜடேஜா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 10+ விக்கெட்ஸ் 12 விக்கெட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பேட்டிங்கில் 2-3 ஜெயிச்சு கொடுக்கணும். பவுலிங்கில் சூப்பருங்க, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் தமிழ்நாடு வந்து சிங்கக்குட்டி ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்பி வந்துட்டார். அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜடேஜா அஸ்வின் இந்திரன் சந்திரன் காம்போ இஸ் பேக். அஸ்வின் கிட்டேருந்து இந்த சீசனை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கிடைக்கிற சான்சஸ்லாம் நல்லா பேட்டிங் ஆடணும். பவுலிங்கில் ஒரு 15+ விக்கெட்ஸ் 15 to 20 விக்கெட்ஸ் எடுக்கணும். பர்பிள் கேப் கண்டெண்டரில் அஸ்வின் சிஎஸ்கேக்குள்ளே வரணும். மஜாவாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஐ வில் பி ஹாப்பி டு சி அஸ்வின் பர்ஃபார்மிங் வெல். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சைட் சிஎஸ்கே தான், அவருக்கே தெரியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறான்னு பார்ப்போம். விஜய் சங்கர் கண்டிப்பாக ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார் பிளேயிங் லெவனில். திரிபாத்தியா தீபா கூட ஃபெயில். ஆனால் விஜய் சங்கர் ஆடலாம், பட் அவருமே ரொம்ப வருஷம் கழிச்சு சிஎஸ்கே வராங்க. ஸோ இந்த 2 பேரும் சிஎஸ்கேக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பக்கம் போவோம். ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சுட்டி குழந்தை திரும்பி எடுத்திருக்காங்க நம்ம சாம் கரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சூப்பர் ஸ்டார் ஜேமி ஓட்டன் அண்ட் ஆஸ்திரேலியாஸ் பிக் பேஷ் வின்னிங் கேப்டன் நேதன் எல்லிஸ். ஸோ சாம் கரன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ஃபார்மில் வந்து நேஷனல் டீம் ஃபார்மில் இல்லைனாலும் அங்கங்கே லீக்ஸ் நல்லா ஆடுறாரு. IL T20 கூட தன் டீமை வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார், பட் அங்கே தோத்துட்டாங்க. அவர் வந்து இப்போ மோஸ்ட்லி பேட்டிங் நல்லா தாங்க ஆடுறாரு, பவுலிங் தான் போட்டாலே அடி வாங்குறாரு. கொஞ்சம் அவர் பவுலிங் மாற்றணும், தோனி மாற்றிடான்னு நம்புகிறேன். ஜேமி ஓட்டன் மோஸ்ட்லி பிளேயிங்கில் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன், IPL எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் பேட்டிங்கில் வந்து நல்லா வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம், பவுலிங் நல்லா போடுறாரு. நேதன் எல்லிஸ் கண்டிப்பாக பிளேயிங்கில் மெட்டீரியலுங்க, 10 இருக்கிறதுனால இப்போ அவன் ஆட முடியாது. செம்ம டெத் பால் நேதன் எல்லிஸ். அவர் நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சிஎஸ்கே இந்த சீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பக்கம் எல்லிஸ் நான் பவுலரில் போடல, அவர் இப்போ நல்லா பேட்டிங் ஆடுறாரு பிக் பேஷில். ஸோ அதனால தான் நான் ஆல்ரவுண்டரில் வச்சேன். பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மதீஷா பத்திரானா. இவர் வந்து பயங்கர அடி வாங்கினார். SA20 செம்ம அடி வாங்கினார். T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா போட்டார், பட் அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணும். SA20 JSKக்கு பயங்கரமாக அடி வாங்கினார். அதில் அவங்களுக்கே ஏன் தெரியும் பவுலிங் ஆக்ஷன் மாற்றினார். ஆனால் இப்போ சிஎஸ்கே ரீசெண்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆக்ஷன் பழைய மாதிரி வந்திருக்கு. அது எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. யார்கர்ஸ் போட்டு ட்ரை பண்ணுறாரு. அந்த பவுலிங் ஆக்ஷனோட பத்திரானா வந்தால் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாதிரி எல்லா டீமும் சஃபர் பண்ணுவாங்க. இவருக்குமே ஒரு ட்ரீம் சீசன் ஆஃப் 15 விக்கெட்ஸ் கிட்ட டெத்து நல்லா போட்டால் சிஎஸ்கே கண்டிப்பாக பவுலிங் தேரும். ஏன்னா அவர் நம்பி தான் இருக்குது டெத் பவுலிங். அவர் இன்ஜுரின்னு போகாமல் இருக்கணும், அது மெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அஹமத் உங்களுக்கே தெரியும், பவர் பிளேயில் ஒரு 3 ஓவர் கொடுத்துருவாங்க. டெத்தில் முடிஞ்சால் ஒரு ஓவர் கொடுப்பாங்க. இது 7 to 15 ஒரு ஓவர் கொடுத்துருவாங்க. பட் கலீல் அஹமத் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரே ஒன்று தான், பவர் பிளேயில் நல்லா ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கில் அண்டர் 8.5 இருந்தாலே போதும் கலீல் அஹமத் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. அவர் நல்ல பவுலர். லாஸ்ட் இயர் சூப்பர் சீசனாக அமைஞ்சது. ஸோ அதனால இந்த வருஷமாக ரெப்ளிகேட் பண்ணலான்னு பார்ப்போம். சிஎஸ்கே அவருக்கு ஏற்ற பிச்சான்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணலாம். அன்ஷுல் கம்போஜ் இப்போ தான் வளர்ந்து வராரு. அவருக்கு பிளேயிங் நல்ல சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஹரியானாக்கு நல்லா போகிறார். சையத் முஸ்தகில் சான்ஸ் கட்சா சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுவை சேர்ந்த குர்ஜப்னீத் சிங், அதுக்கப்புறம் காலங்காலமாக இருக்கும் முகேஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் KKRல ஒரு காலத்தில் இருந்த கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ இவங்க 3 பேர் தான். இதில் மோஸ்ட்லி ஹை ப்ரிஃபரன்ஸ் யார் ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர். குர்ஜப்னீத்தும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர் தான், பட் IPL எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி. ஆல்சோ அவர் பேட்டிங் கொஞ்சம் அடிப்பார். ஸோ மோஸ்ட்லி அவர் வருவாங்க. நாகர்கோட்டி மோஸ்ட்லி பேக்கப் தான், அவருக்கு மோஸ்ட்லி பிளேயிங்கில் நல்லா சான்ஸ் கிடையாது, பட் ஒரு நல்ல டேலண்ட் தான். குர்ஜப்னீத் சிங்குமே நல்ல டேலண்ட் தான். பேக் ஆஃப் தி ஸ்லோயர் பால்லாம் போடுவார். அவருமே எஃபெக்டிவ் தான். அப்பப்போ யாரும் அடிவாங்கன்னா குர்ஜப்னீத் கூட ஆட வைக்கலாம். ஸோ பேக்கப்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க சிஎஸ்கே, அது பார்க்க கவலையே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட முடிச்சுப்போம். ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் லாஸ்ட்டு. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு சூப்பர் பிக்கு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் எப்பயுமே ஒரு அன்கேனிங் எஃபெக்ட் கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து எல்லா ஆடுற டீமுக்குமே கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துவார். 40 ரன் மேலாம் அவர் போகவே மாட்டார். 8.5 அவரோட பெஸ்ட் எக்கானமி. ஸோ அவர் அது பேக்கப் தான் இருப்பார். பட் 100 அதை 10 crore கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால நான் 100 கிட்டேருந்து ஒரு சூப்பர் சீசன் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். DSGக்கு SA20 லீடிங் கேட்டேக்கிறாக இருந்தார். ஸோ 100 கிட்ட நான் ஒரு கோல்டன் சீசனாக 15 to 20 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கேன். சிஎஸ்கே ஸ்பின் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓவரால் சிஎஸ்கே பற்றி பேசி முடிச்சாச்சு மக்களே. ஸோ இப்போது சிஎஸ்கே டீம் குவாலிஃபை ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் கேட்டால் 90% இந்த சிஎஸ்கே டீம் எனக்கு இன்னும் செமிஃபைனல் போவாங்கன்னு தோணுது. சப்போஸ் இல்லைனா கூட 5th place 4th placeலேயே கொஞ்சம் ஃபைட்டுக்கு வருவாங்க. பட் டாப் 4க்கு கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த சீசன் புஷ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் கூட இந்த சீசன் கொஞ்சம் ஓரளவு பார்க்க நல்லா இருக்குது. பவுலிங் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது. பேட்டிங் மட்டும் ஃபினிஷிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். பட் கண்டிப்பாக சிஎஸ்கே குவாலிஃபை ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது.
நெக்ஸ்ட்டு அவங்களோட ரைவல்ஸிஸ் பங்காளி மும்பை இந்தியன்ஸ் பற்றி போவோம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டார்டர்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாமே எப்பயுமே லீகோட ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, திடீர்னு வந்துருவாங்க. 2013 கப் அடிச்சாங்க, 2015 கப் அடிச்சாங்க, 2017, 2019, 2020 இந்த 5 இயர்ஸ் கப் அடிச்சாங்க. பட் மும்பைக்கு லாஸ்ட்டு 4 இயர்ஸ் ஒரு மறக்கக்கூடிய சீசனாகவே இருந்திருக்குங்க. 2021-24 1 இயர் தான் குவாலிஃபை ஆனாங்க, ஜஸ்ட் 1 இயர். 3 சீசன் பிளே ஆஃப்ஸ் கூட வரல. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் சீசனாக போச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. கோச் மாற்றினாங்க, கேப்டன் மாற்றினாங்க, டீமை மாற்றினாங்க, என்னென்னோ நடக்கல. ஸோ இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மும்பையோட ஷெட்யூல் பார்த்துரும். மும்பைக்குமே ஒரு பெரிய தலைவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுமே கடப்பார டீமோட வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவே கேம்ஸ் 2மே சிஎஸ்கே கூட ஆடுறாங்க. சேப்பாக்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஜிடியோட ஆடுறாங்க, அதுவும் பெரிய கேப்பில் ஆடுறாங்க, 5 டேஸ் கேப்பு, 29th. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் கேம் வந்துடுது. ஸோ மும்பைக்கு இந்த தடவை ஹோம் கேம் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சிஎஸ்கே. ஸோ ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, சூப்பர் ஷெட்யூல். லாஸ்ட் மேட்ச் டெல்லியோட May 15th ஆடுறாங்க எம்ஐ. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ஸ்குவாடு பார்த்தோமோ, இவங்களுமே சிஎஸ்கே மாறி சிஎஸ்கேவோட ஒரு கன் சைடு எடுத்துருக்காங்க ஆக்ஷனில். 2 டீமுமே 45 crores தான் இருந்தாங்க. பட் என்னால் நம்ப முடியல எப்படி மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னு. செம்ம டீமாக இருக்குது, படிக்கிறேன் பாருங்கள். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, பும்ரா இவங்கெல்லாம் கன் ரிட்டென்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை தாண்டி யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா பெவான் ஜேக்கப்ஸ், நியூசிலாந்து சென்சேஷன். அதுக்கப்புறம் ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், ராபின் மின்ஸ், ஸ்ரீஜித் கிருஷ்ணன், ராஜ் பாவா, கிவி மிச்சல் சாண்டர், நமந்தீர், ஆர்டிஎம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சர், அல்லா கசன்ஃபர், அவருக்கு பதிலாக முஜீப் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ், அவருக்கு பதிலாக கார்பின் வாஸ்க், அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூர், சத்யநாராயண ராஜு, கரண் சர்மா, ரீஸ் டாப்லி. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடு. யங்ஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி பவுலிங் இருக்குது, பட் பேட்டிங் செம்ம கடப்பாருங்க, சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட பிளேயிங் லெவன் படிச்சிடுறேன். பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் ஃபார் மும்பை என்னோட ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். உங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். ரோஹித் சர்மா ஓப்பனிங் வித் ரியான் ரிக்கில்டன், இது ஒரு சூப்பர் காம்போ. அடுத்து டி காக்கா ஃபார்ம் ஆவார் கண்டிப்பாக, ரியான் ரிக்கில்டன் நம்பிக்கை இருக்குது. நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா, நம்பர் 5 நமந்தீர், நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 விக்கெட் கீப்பர் ராபின் மின்ஸ், இல்லை நம்பர் 8 மிச்சல் சாண்டர், நம்பர் 9 தீபக் சர், நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 11 பும்ரா. பும்ரா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் மிஸ் பண்ணுவார்னு நான் கேள்விப்படுறேன். இஃப் பும்ரா மிஸ் பண்ணானா அந்த ஸ்லாட்டில் கண்டிப்பாக எதிர அவங்க ரீஸ்டாப்லி இல்லை கார்பின் பாஸ்க் இல்லைனா முஜீப் ஆட விடுவாங்க. ஏன்னா அவங்க 3 ஃபாரினர்ஸ் போய் 4வது ஃபாரினர் இம்பாக்ட் பிளேயராக எடுத்துக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஓவரால் மும்பை பிளேயர் தான். ஸோ வாங்க பேட்டிங் என்னன்னு போவோம். ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ரொம்ப இயர்ஸ் கழிச்சு ஒரு கோல்டு சீசன் அமைஞ்சது. அவர் ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸ் ஐபிஎல் ஒன்றுமே பண்ணல. பட் லாஸ்ட் இயர் 420 430 ரன்ஸ் வச்சு ஒரு நல்ல சீசன் அமைஞ்சது. ரோஹித் சர்மா ஸ்டாண்டர்டுக்கு ஐபிஎல் அவருக்கு அது ஒரு பெஸ்ட் சீசன்னே நான் சொல்வேன். கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஆடினார். இப்போ இருக்கிற ரோஹித் சர்மா அதை விட இன்னும் நல்லா ஆடலான்றது தான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500% ரோஹித் சர்மா கிட்டே எதிர்பார்க்குறேன். ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடலாம். ஆஸ் யூஷுவல் 20-30 அடித்தாலே போதும். மும்பைக்கு பின்னாடி ஆடி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா இந்த வருஷம் கேப்டன்சியில் அப்பப்போ ஹார்திக் பாண்டியாக்கு இன்புட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும், பேட்டிங்கில் லாஸ்ட் இயர் விட இன்னும் நல்லா ஆடணும். ஒரு 500+ ரன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஹிட்மேன் கிட்டேருந்து செம்ம ஃபார்மில் இருக்கார். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அந்தளவுக்கு ஆனார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் மோஸ்ட்லி ஸ்டாண்டின் கேப்டனாக இருப்பார் நான் கேள்விப்படுறேன் சிஎஸ்கே மேட்ச்சுக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா ஸ்லோ ஓவர் ரேட்னால ஆட மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் கேப்டன்சி ப்ரெஷர் போயிடும் சூரியகுமார் யாதவ். பட் அதுக்கப்புறம் பாண்டியா வந்துடுவார். சூரியகுமார் யாதவுக்கு லாஸ்ட் ஒரு 8 months ஒரு ஆஃப் சீசனாக தாங்க இருந்திருக்கு. இந்தியன் டீமுக்குமே T20 சுமாராக தான் ஆனார். லாஸ்ட் இயர் ஐபிஎல்மே அவர் ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் கம்மியாக தான் ஆனார். ஸோ அவர்கிட்டேருந்து ஒரு பெரிய கம்பேக் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவுக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணல இந்த லாஸ்ட் T20 சீரீஸில். அதே மாதிரி மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் ஹேஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். என்ன தான் கேப்டனாக இருந்தாலும் இந்தியாவுக்கு பேட்டிங்கில் சொதப்பல், மும்பைக்கு லாஸ்ட் டைம் பேட்டிங் சொதப்பல். ஸோ இந்த தடவை லாஸ்ட் டைம் உள்ள இந்த தடவை 450 + 500 ரன் சூரியகுமார் யாதவ் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட் மேட்ச் கேப்டன்சியில் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ரெட் ஹாட் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். செம்ம சீரீஸ் ஆடினார் சவுத் ஆஃப்ரிக்காவோட. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூரில் கூட செம்மையாக மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இந்த நெக்ஸ்ட் சென்சேஷன், இந்த நெக்ஸ்ட் ரேனா சொல்லிகிட்டே போகலாம். திலக் வர்மாவை வேறு லெவலில் ஃபார்மில் இருக்கார். இவரும் சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் நம்பர் 3 நம்பர் 4 மாற்றி அடிப்பாங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஒரு பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்டராக கண்டிப்பாக இந்த ரீசெண்ட் இயர்ஸ் திலக் வர்மா ஃபார்ம் ஆகிடுவார். செம்ம ஃபார்மில் இருக்கார். மும்பை இந்தியன்ஸுமே லாஸ்ட் இயர் நல்லா தான் பண்ணார். ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு 500% ட்ரீம் சீசனாக திலக் வர்மா கம்மன்றது என்னோட ஆசை. கிடைக்கிற சான்சஸ்லாம் டீமை பெயில் அவுட் பண்ணுவார். சூப்பர் ஃபினிஷர், நல்லா ஆடுவார். ஸோ திலக் வர்மா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணணும்னு இந்த வருஷம் நம்புறேன். நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் பக்கம் போயிடுவோம். வில் ஜாக்ஸ் நான் ஏன் பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலன்னா, வில் ஜாக்ஸ் ரியான் ரிக்கில்டன் 2 பேரும் ஆடணுன்றது எனக்கும் ஆசை. ஏன்னா வில் ஜாக்ஸ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு கை கொடுத்து ஷேக் ஹேண்ட்ஸ்லாம் பண்ணாங்க ஆர்சிபி கூட. சப்போஸ் சொல்லலை ஆட வைக்கலாம் வில் ஜாக்ஸ். ஏன்னா பும்ரா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் இல்லைன்னு சொல்லிட்டு 4 ஃபாரின் பிளேயராக 4th ஃபைனலாக வில் ஜாக்ஸ் கூட ஆட வைக்கலாம். ரீஸ்டாப்லி, முஜீப், பார்பின்
பாஸ்க் இல்லாமல். பட் வில் ஜாக்ஸ் ஆஃப் லேட் ஃபார்மில் இல்லை, அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணல. சப்போஸ் இன்க்ளூட் பண்ணால் ஓகே. விவன் ஜாக்கப்ஸ்ன்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரியாத நியூசிலாந்து சென்சேஷன் ஃபினிஷர். அவர் கைரன் போலர் மாதிரி குரூப் பண்ணால் நல்லா வருவார். ரேன் ரிக்கில்டன் சத்தியமாக சொல்ல ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். SA20யும் பயங்கரமாக ஆனார், சாம்பியன்ஸ் ஆஃபையும் பயங்கரமாக ஆனார். நெக்ஸ்ட் டிகாக் இந்த மேக்கிங்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ரேன் ரிக்கில் இந்த வருஷம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். அவருக்கு ஏற்ற பிச்சு இந்த மும்பை, அதாவது வில் ஜாக்ஸ் ரேன் ரிக்கில்டனுக்குலாம் ஏற்ற பிச்சு வான்கதே பிச்சு. ஸோ இவங்க கிட்டேருந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த சீசன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பக்கம் போவோம். ராஜ் பாவா மோஸ்ட்லி பேக்கப் தான், பட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், சான்ஸ் கிடைக்கல. நமந்தீர் வந்து ஆர்டிஎம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவர்கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் நோட் பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் அவர் கிடைச்ச சான்ஸ் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணார், பட் இந்த வருஷம் நிறையவே இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆர்டிஎம் பண்ணி எடுத்திருக்காங்க. பவுலிங்கும் ஓரளவு போடுவார், பேட்டிங் நல்ல ஹிட்டர். ஸோ நமந்தீர் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ராபின் மீன்ஸ் ஒரு செம்ம விக்கெட் கீப்பருங்க. லாஸ்ட் இயர் ஜிடி எடுத்தாங்க, பட் பாவம் இன்ஜர்டு. இந்த வருஷம் மும்பைக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்ப்போம். நெட்ஸில் செம்மண்டி அடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு கேப்டன் தவிர அங்கே ஆளுமே இல்லை. பட் கேப்டனுமே லாஸ்ட் சீசன் ரொம்ப 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 அசிங்கப்பட்டார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி டீமுக்கு வந்தார், கேப்டன்சி கொடுத்தாங்க. ஆனால் யாருமே மதிக்கலை, பூ பண்ணாங்க. கடைசி வரைக்கும் டீம் செல்லே ஆகலை. ஸோ கேப்டன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஹார்திக் பாண்டியா. பட் இந்த இயர் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். T20 வேர்ல்ட் கப் அடிச்சிட்டாங்க, சாம்பியன்ஸ் ஆஃப் அடிச்சிட்டாங்க. அப்போலாம் அதே ரோஹித், பும்ரா, ஸ்கைலாம் இருக்க தானே செஞ்சாங்க. அப்போ தெரியாதா? இப்போ மட்டும் சண்டை வருமானது என்னோட கேள்வி. ஸோ இந்த வருஷம் கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா ஜிடிக்கு எப்படி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வரோம், அந்த மாதிரி ஒரு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வரணும்னு என்னோட தனிப்பட்ட ஆசை. பேட்டிங்கில் அவர் நம்பர் 5 and 6 ஃபினிஷிங்கில் ஒரு 4-5 மேட்ச் அச்சு கொடுத்தாலும் போதும். பவுலிங்கில் டெத் ஓவர்ஸ் பொறுப்பு இருந்ததோடு இருக்குது. ஸோ பவுலிங் அவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஜுரி ஆகாமல் 14 மேட்ச் ஆனாலே சந்தோஷம். நெக்ஸ்ட் பவுலிங் பக்கம் போவோம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபுல் சீசனுமே மிஸ் பண்ணுவான்றாங்க. பட் ஆனால் அப்போ வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5-6 மேட்சஸ் கண்டிப்பாக பும்ரா கிடையாது, கிளியராக சொல்லிட்டாங்க. அவர் இப்போ தான் ரிக்கவரி ஆகிட்டுருக்காரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5-6 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஷோர்லி மிஸ் பும்ரா. ஏன்னா லாஸ்ட் இயர் பும்ரா இருந்துமே செமிஃபைனல் வர முடியல. இந்த தடவை பும்ரா இல்லாமல் நல்ல பவுலிங் அட்டாக் இருந்தாலும் பும்ராவோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2, டெத்தில் 2 ஓவர். ஏன்னா சாம்பியன்ஸ் ஆஃபையுமே ஒரு ஆடலை, அப்பயுமே ரெஸ்ட் எடுத்து ஐபிஎலுக்கு விட்டால் முடியலன்னா ரொம்ப ஹெவி பேக்லோட் இந்தியா ஆஸ்திரேலியா டூரில் அவருக்கு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் சீக்கிரம் பும்ரா டீமுக்குள்ள வரணும்னு வேண்டிப்பாங்க. அப்படி இல்லை நான் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்றது என்னோட ஃபீலிங் பவுலிங்கில். ஸோ இவர் இல்லாமல் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸில் தீபக் சர், அர்ஜுன் டெண்டுல்கர். ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கார் RCBக்கு. பட் லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் பேட்டிங் நல்லா ஆனார், பவுலிங் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் பும்ராவில் அந்த இடத்துல அவங்க ஒரு ஃபாரின் பிளேயர் எக்ஸ்ட்ராவாக ஆட வைக்க போகிறாங்களா இல்லை இந்தியன் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. அர்ஜுன் டெண்டுல்கர் லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் ஆட வச்சு தூக்கிட்டாங்க. இந்த வருஷம் நல்லா சான்ஸ் கொடுக்கணும். கரண் சர்மையும் நல்ல பவுலர் தான். பட் தீபக் சர் கிட்ட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் 2-3 சீசன்ஸாகவே இன்ஜுரி வச்சே காலத்தை ஓட்டினார். பட் இந்த வருஷம் சையது முஸ்டிக் அலியில் சூப்பராக போட்டார், விஜயசலையும் நல்லா போட்டார், மும்பைக்குமே நல்லா போடுறான்னு கேள்விப்பட்டேன் நெட்ஸில். ஸோ தீபக் சருக்கு இந்த வருஷம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பும்ரா ரூல்ஸை ஃபில் பண்ணணும், பவர் பிளேயில் 2, டெத்தில் 2 பண்ணணும். CSK கீழேனாலும் மும்பைக்காவது நல்லா பண்ணால் நமக்கு சந்தோஷம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பட் அவருக்கு இந்த வருஷம் ஒரு பியூஜ் பார்ட் பே பண்ண போகிறார் மும்பைக்கு. நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பக்கம் போவோம். ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ் இல்லை, கார்பின் பாஸ்க்கு நான் ரீப்ளேஸ் பண்ண மறந்துட்டேன். ஐம் வெரி சாரி. கார்பின் பாஸ்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா SA20 ஆடுறாரு, MI கேப்டனுக்கு நல்ல ஆல்ரவுண்டர். இவர் சவுத் ஆஃப்ரிக்கா கூட சாம்பியன்ஸ் ஆஃபில் ஆனார். பட் ஐபிஎலுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாது. ரீஸ்டாப்லி ட்ரெண்ட் போல்ட் பேக்கப். ஸோ மோஸ்ட்லி அவரும் பிளேயிங் ஆட மாட்டார். சப்போஸ் ஸ்விங் ஆச்சுன்னா ரீஸ்டாப்லி ஆட வைக்கலாம். பட் ட்ரெண்ட் போல்ட் மும்பை இந்தியன்ஸ் சரியான காம்போ. 2020 கப்படிக்க பிரைமரி ரீசனாக இருந்தார். 19 டெல்லியிலேருந்து ட்ரேட் பண்ணாங்க, செம்ம பிக்கு. ஸோ திருப்பி ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்காங்க. ஸோ இவர்கிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பவர் பிளே 3 ஓவரில் கண்டிப்பாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். டெத்தில் ஒரு ஓவர் கொடுத்துலாம். ட்ரெண்ட் போல்ட்டு ஷோர் பேங்க்கு. பட் தீபக் சரி இவருக்கு சப்போர்ட் பண்ணானா சூப்பர் பவுலிங் அட்டாக்காக இருக்கும். பும்ரா இல்லைனா கூட. பட் ட்ரெண்ட் போல்ட் எக்ஸ்பேக்டட் கிரியேட் பண்ணணும் இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இவங்க தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் யார் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது ஸ்ரீஜத் கிருஷ்ணன், நடுவில் இருக்கிறது வந்து அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் வந்து சத்யநாராயண ராஜு. ஸோ ஓவரால் இந்த 3 பேர். அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர். ஸோ இவங்கெல்லாம் வந்து சத்தியமாக நான் கேள்விப்பட்டதில்லை. பட் வந்து ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா சில பேர் வந்து ஆந்திரா பிரீமியர் லீக் நல்லா ஆனாங்க, சில பேர் கர்நாடகா பிரீமியர் லீக் நல்லா ஆனாங்க. ரோல்ஸ் மட்டும் தெரியும், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பேட்ஸ்மேன். பட் அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்லா சீரியஸாக சொல்ல முடியல. பட் இதில் கண்டிப்பாக ஒருத்தர் பும்ரா இடத்துல வந்து க்ரூம் பண்ண பார்ப்பாங்க, சத்யநாராயண ராஜு, அஸ்வினி குமார். பட் மற்றபடி அவ்வளோதாங்க ஸ்குவாடு. மக்களே மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசியாச்சு. இவ்வளோ பேசி நான் இந்த டீம் குவாலிஃபை ஆகுதுன்னு சொன்னால் நான் தான் பெரிய முட்டாளாக இருப்பேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், லாஸ்ட் இயருமே கன் டீம் தான், செமிஃபைனல் வர வேண்டிய டீம் தான். சம் பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் டீமுக்குள்ளே ஓடினதால் குவாலிஃபை பண்ணல, கோச்சும் சரியில்லை. பட் இந்த வருஷம் மஹேலா ஜெயவர்தனே வேறு திரும்பி வந்திருக்காரு. ஸோ ஐ எம் ஷியோர் ஷார்ட்டாக சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் வந்து செமிஃபைனல் கண்டிப்பாக போகிறாங்க. ஈவன் ஐ எம் செல்லிங் தன் த கேரண்டி டாப் 2 ஃபினிஷ். இது மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆனால் கமெண்ட் செக்ஷன் தயவு செஞ்சு ரீசனோட போடுங்க, எனக்கு ரீசன் வேணும். பட் கண்டிப்பாக மும்பை குவாலிஃபை ஆகிடுவாங்க சொல்கிறேன். ஸோ அதுதான் மக்களே வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் மும்பை, CSK, ஐபிஎலோட 2 சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸோட ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், அதுக்கப்புறம் த்ரெட்ஸ், பிளேயிங் லெவன் அனாலிசிஸ் எல்லாமே போட்டோம்.
என் கெஸ் படி 2 டீமோட மும்பை ஷியோர் ஷாட்டாக செமிஃபைனல்ஸ் வரது உறுதி. டாப் 2ல முடிப்பாங்க. சிஎஸ்கே டாப் 4க்கு வரலாம், ஃபைட் பண்ணுவாங்க. 2 டீமே அவ்வளோவா வீக்னஸ் இல்லைங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, IPL 2024 ரிவ்யூ பார்ட் முடிஞ்சு போச்சு. இனிமேல் மேட்ச் ஆன் மேட்ச் ப்ரிவ்யூ வரும். என்னோட டாப் 4 செமிஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு தனி ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ரொம்ப நன்றி மக்களே.